One of the things that the maximum confusion comes about after you buy an apartment and you're living there for some time is how maintenance is calculated, how it's supposed to be collected, how it's distributed, and who has a right to what and who has a responsibility towards what. In this video நம்ம டீட்டெயிலாக மெயின்டெனன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம், அது என்ன வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் வாங்கலாம்னு பார்க்க போகிறோம். Hi guys, this is Yasir Rahman here, Chennai Realtor, Chennai's first real estate based YouTube channel by a realtor. Thank you so much for watching this video. I'm sure you have நிறைய கேள்விங்க இருக்கும், உங்களுக்கெல்லாம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி. ஸோ ஐம் ட்ரைங் டு கோ அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ் எவ்வளோ சிம்பிளாக ஒரு காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ் இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வித் ரெஃபரிங் டு போத் தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்ட் ஆஃப் 1994 அண்ட் த டிஎன் ரெரா ஆக்ட் ஆஃப் 2017. இது ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் என்னால் அதில் எழுதியிருக்கு. we are going to see in detail. ரைட்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓனருக்கோ இல்லாட்டி ஒரு டெனன்ட்கோன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தட் மோஸ்ட் பீப்புள் ஆஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, நிறைய பேர் வந்து ஹவு இஸ் மெயின்டெனன்ஸ் கால்குலேட்டட், என்ன பேசிஸில் கால்குலேட் பண்ணும், நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட யூடிஎஸ் பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுமா, இல்லாட்டி நம்மளுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, சூப்பர் பில்ட் ஏரியா ஒரு பில்டப் ஏரியா ஒரு வாட் எவர் எல்லாருக்கும் ஒரு காமனாக என்ன இருக்கோ அது பேசிஸில் கால்குலேட் பண்ணணுமா. இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஆக்ட் தமிழ்நாடு ரெரா ஆக்டும் பார்த்தீங்கன்னாலும் சரி, அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னாலும் சரி, தே டோன்ட் மென்ஷன் த வேர்ட் அன்டிவைடட் ஷேர் எங்கே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அதே டைமில் சூப்பர் பில்ட் ஏரியா பில்டப் ஏரியான்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்டில் ஒரு 2-3 வாட்டி வந்து ஐ புட் இட் அப் ஆன் த ஸ்க்ரீன் வேர் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா அன்டிவைடட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அன்டிவைடட் இன்ட்ரெஸ்ட் யூ ஆஸ்க் மீ அண்ட் ஐ ஆல்சோ கன்சல்டட் இந்த வீடியோ பண்ணுற முன்னாடி 2 லாயர்ட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன். குட் மீன் இதர் அன்டிவைடட் ஷேர் or super built area, ஏன்னா both should actually lead to the same percentage. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் வச்சிருக்கீங்க, டோட்டலாக வந்து அந்த பில்டிங்கில் வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குது வித் 5,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுனா உங்களோட யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா வில் பி அபவுட் 20% which is 1000 ஸ்கொயர் ஃபீட். இஃப் யூ வாண்ட் நோ மோர் அபவுட் யூடிஎஸ் யூ கேன் ப்ளீஸ் செக் அவுட் மை வீடியோ, மேலே லிங்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஃப் யூ நாட் அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் ஆஃப் யூடிஎஸ் or need further clarifications on that. And the same சூப்பர் பில்ட் ஏரியாவை கூட வந்து சேமாக தான் வரும். திஸ் இஸ் அ சிம்பிள் கால்குலேஷன். ஸோ ரெண்டுமே சேம் தான் சொல்லுவோம். ஸோ அன்டிவைடட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறதுனால டோன்ட் கன்ஃபியூஸ் it to be undivided share. செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் 3ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் வந்து பிளிந்த் ஏரியா பேஸ் பண்ணி தான் கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு 2 இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. ஐ ஆல்சோ புட் தட் அப் ஆன் த ஸ்க்ரீன். ஸோ பட் பிளிந்த் ஏரியா பார்த்தீங்கன்னா வி யூஸ்ட் இட் இன் தமிழ்நாடு இந்த 1980s 1990s வரைக்கும் யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 96 97 அப்புறமா எல்லாரும் சூப்பர் பில்ட் ஏரியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அன்யூஸ்ட் வேர்ட். அதை வந்து கேன் டெஃபினெட்லி மீன் த சேம் திங், பட் அதை கொஞ்சம் பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னு பார்க்கலாம். எதுக்கெல்லாம் மெயின்டெனன்ஸ் கலெக்ட் பண்ணலாம் ஒரு அசோசியேஷன்லேருந்து. ஸோ பேசிக்லி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் என்ன வரும்னா, ஒன் வந்து 2 டைப்ஸ் வரும். ஒன் இஸ் த ஃபிக்ஸ்ட் காஸ்ட் அண்ட் த செகண்ட் இஸ் த வேரியபிள் காஸ்ட். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வில் பி யுவர் செக்யூரிட்டி சேலரிஸ், ஹவுஸ் கீப்பிங் மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஸ்வீப்பர் கிளீனர் அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபிக்ஸ்ட் மந்த்லி சேலரி இருக்கும். த தேர்ட் ஒன் வில் பி தி ஏஎம்சிஸ். உங்கள்கிட்ட பில்டிங்கில் லிஃப்ட் இருக்குது, இல்லாட்டி ஒரு கம்யூனிட்டி ஆஸ் அ ஜிம் ஒரு அந்த மாதிரி ஜென்ரேட்டர் அந்த மாதிரி சில எக்யூப்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஈவன் ஒரு மோட்டர் அண்ட் ஆல் ஆஃப் தட் இதுக்கெல்லாம் அசோசியேஷனில் ஏஎம்சி பண்ணுவாங்க. இது வந்து ஆனுவலாக ஒரு ரெக்கரிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் கால்குலேட் பண்ணி வருஷத்துக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது, நம்ம பில்டிங்கில் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அது பேஸ் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க. த செகண்ட் காஸ்ட் இது வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் என்னென்னா டிஎன்இபி காமன் ஏரியாஸ்க்கு வர எலக்ட்ரிசிட்டி பில், வாட்டர் பர்ச்சேஸ் பண்ணுற பில்டிங்ஸ் அண்ட் நிறைய பில்டிங்ஸில் இப்போ வாட்டர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட பில்ஸு ப்ளஸ் எனி ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ், சேஞ்சிங் ஆஃப் டியூப் லைட்ஸ், சேஞ்சிங் ஆஃப் லைட்ஸ், ஒரு ஏதோ டேமேஜ் ஆகிருக்கும் இது ரெயின்ஸ் ஒரு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதை ரீப்ளேஸ் பண்ணுறது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் இஸ் இன்க்ளூடட் இன் வேரியபிள் காஸ்ட். இட்ஸ் ரொம்ப எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட். அண்ட் தமிழ்நாடு அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்ட் பார்த்தீங்கன்னா கிளியராக ஸ்பெசிஃபை பண்ணிட்டு என்னெல்லாம் இருக்குது. திஸ் இன்க்ளூட்ஸ் எனி லீகல் எக்ஸ்பென்சஸ். அசோசியேஷனுக்கு என்ன செலவு வந்தாலும் இட் இஸ் கன்சிடர்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ். ஸோ தீஸ் காஸ்ட்ஸ் வந்து ஒரு சொசைட்டி வந்து உங்களால் கண்டிப்பாக ரிகவர் பண்ண முடியும் ஃப்ரம் இதர் தி ஓனர் ஆர் த டெனன்ட். அண்ட் எஸ், நிறைய பேர் வந்து டெனன்ட்டே மெயின்டெனன்ஸ் தரணும், அப்பார்ட்மெண்ட் ஓனர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க. தி ஆக்ட் வந்து கிளியர்லி சேஸ் that owner வந்து if they are not living in the apartment, the society has to collect the maintenance from the occupant. the occupant வந்து லீஸில் வர்றவங்களா இருக்கலாம், இல்லாட்டி வந்து ரெண்டில் வந்த டெனண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கிஃப்ட் பண்ணி நீ பரவாயில்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட நீங்கள் போயிட்டு தங்கிக்கோங்கன்னு சொன்னால் யார் ஆக்குபெண்ட்டோ அவங்கள்ட்ட தான் மெயின்டெனன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு கிளியராக அந்த ஆக்டில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கு.
ஸோ இன்னொரு நிறைய இப்போ ரீசெண்டாக வர பிரச்சனை என்னன்னா அந்த ஷிஃப்ட் இன் ஷிஃப்ட் அவுட் ஆஸ் வெல் அஸ் இன்டீரியர் சார்ஜஸ். இப்போ நிறைய இந்த கேட்டட் கம்யூனிட்டிஸில் சொசைட்டிஸில் ஈவன் இன் ஸ்மால் பில்டிங்ஸ் விச் ஆர் ஒன்லி 30-40 அப்பார்ட்மெண்ட்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாட்டி வந்து when someone is shifting in or shift out போகும்போது இல்லாட்டி வீட்லேயே வந்து நீங்கள் ஒரு இன்டீரியர் அந்த மாதிரி ஏதோ ஒரு பெயிண்டிங் இல்லாட்டி ரெனோவேஷன் பண்ணுறீங்கன்னா தி அசோசியேஷன் சார்ஜஸ் அ ஸ்மால் ஃபீ. இது டிஃபர்ஸ் ஃப்ரம் 500,000 rupees all the way up to 10,000 rupees depending on which building you live in. இந்த ஃபீ வந்து நான் ஏன் கொடுக்கணும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் திஸ் இஸ் ஆக்சுவலி அ காஸ்ட் டு கவர் வேர் அண்ட் டேர். என்னன்னா நீங்கள் ஒரு வீட்டில் ஷிஃப்ட் இன் பண்ணுறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு யூஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட்ச்மேன் வந்து உங்களுக்கு தனியாக நிற்கணும், ஏன்னா புது ஆளுங்க வருவாங்க. ஹவுஸ் கீப்பிங் வந்து உங்கள் பின்னாடினா நீங்கள் பேக் இன் பேக் அவுட் பண்ணும்போது நிறைய குப்பை ஆகும். இட்ஸ் கோயிங் டு பி டர்ட்டி, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணுவீங்க, ஸ்க்ராச்சஸ் பட தான் செய்யும், டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபீ ஒரு ஆள் ஷிஃப்ட் இன் ஷிஃப்ட் அவுட் பண்ணும்போது, ஏன்னா ஒரு சின்ன வேலை வந்து அந்தந்த டைமில் பண்ண முடியாது. இப்போ மார்பிள் வந்து சிப்பாச்சுன்னா படிக்கட்டில் யூ கேனாட் ரீப்ளேஸ் இட் இமீடியட்லி, மொத்தமாக தான் ஸ்லாப் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ போக எவ்ரி 2-3 years வந்து ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் பண்ணலாம் பில்டிங்னு சொல்லி இந்த மாதிரி இந்த சின்ன ஃபீஸ் வாங்குறாங்க. இட் really helps the building. So நீங்க ஒரு டெனண்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா you need to ask whoever is helping you get the flat, இந்த பில்டிங்ல ஷிஃப்ட் இன் சார்ஜ் இருக்கா, ஷிஃப்ட் அவுட் சார்ஜ் இருக்கா, இல்லாட்டி நான் வீடு வாங்குறீங்களா, இன்டீரியர் பண்ண போறீங்களா, please check with the society whether you have to do that. Another important thing that the act says, Tamil Nadu Apartment Owners Act என்ன சொல்லுதுன்னா, all owners are responsible and become part of the society automatically. So நீங்க ஒரு ஃபிளாட் வந்து புதுசா ஒரு பில்டிங்ல பாக்குறீங்கன்னா வாங்க போறீங்கன்னா கண்டிப்பா அந்த பில்டிங்கோட சொசைட்டில நீங்க கலந்துடுறீங்க, whether you like it or not. previous owner சைன் பண்ணிருக்கலாம் or சைன் பண்ணாம கூட இருக்கலாம், but you become obliged to follow the rules that is written in the bylaws of that particular society, that particular association. So this is one tip. If you are buying a house or buying an apartment, please request அங்க போயிட்டு மெயின்டெனன்ஸ்ல யார் இருக்காங்க, யார் பில்டிங் செக்ரட்டரியா இருக்காங்க செக் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் வாங்கிட்டு படிச்சுக்கோங்க. பிகாஸ் தி ஆக்ட் கிளியர்லி சேஸ் நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க. பிளஸ் so if you are responsible for something, you have every right to question and get the copy of the document. நீங்க புதுசா ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கீங்க either through a builder or somebody else னா கண்டிப்பா மேக் ஷுவர் தட் உங்களோட பர்ச்சேஸ் பண்ண பில்டிங்ல the society is formed within 90 days, both as per the Apartment Owners Act as well as TN RERA. கிளியராக என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்னா, என்னைக்கு வந்து கம்ப்ளீஷன் வந்து நோட்டிஃபை பண்ணுறாங்க ரெரால, டெவலப்பர் வந்து ரெரால நான் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லி 90 days, வித்தின் 90 days அவங்க வந்து சொசைட்டி ஃபார்ம் பண்ணி அசோசியேஷனுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அது பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் தான் பில்டருக்கு ரைட்ஸ் இருக்குது அந்த மெயின்டெனன்ஸ் பார்க்குறதுக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து வந்து சொசைட்டி தான் டிசைட் பண்ணணும் யாருக்கு கொடுக்கலான்னு சொல்லி. மற்ற கான்ட்ராக்டர்ஸ் கொடுக்குற மாதிரி டெவலப்பரும் உங்களுக்கு ஒரு கொட்டேஷன் மாதிரி தரலாம், இவ்வளோ சார்ஜ் பண்ணுவோம் per square feet. நான் சொல்ல இருக்கிற மாதிரி என்னெல்லாம் வேரியபிள் காஸ்ட் இருக்குது, என்னெல்லாம் ஃபிக்ஸ் காஸ்ட் இருக்குன்னு பேஸ் பண்ணி. அண்ட் உங்கள்கிட்ட தான் யூ ஆஸ் தி அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஹேவ் த ரைட் டு டிசைட் பில்டர் மெயின்டைன் பண்ணுவாங்களா இல்லாட்டி தேர்ட் பார்ட்டி கொடுக்கலாமா, உங்களுக்கு அது சீப்பராக இல்லாட்டி அது பெட்டராக தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வெளியிலேயே கொடுங்க. there is no problem for it. செகண்ட் விஷயம் என்னன்னா, நிறைய இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக வரும் நம்மளுக்கு. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தங்குறேன், நான் லிஃப்ட் யூஸ் பண்ணல, லிஃப்ட் கிட்டு போச்சு, நான் எதுக்கு லிஃப்ட் ரிகவர் பண்ணுறதுக்கு காசு தரணும் அப்படின்னு கேட்பாங்க. அகேன் போத் இன் தி TN RERA as well as mostly in the Apartment Owners Act of 1994ல கிளியராக இருக்கு, all capital expenses must come from the members. அதுதான் மெம்பர்ஸ் ஆஃப் த சொசைட்டினா ஓனர்ஸ் ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட், அது ஒன்று இருக்குது. செகண்ட் வந்து ஆல்சோ இன் சாப்டர் 5 ஆஃப் தி அப்பார்ட்மெண்ட் ஓனர்ஸ் ஆக்ட் என்ன எழுதியிருக்குன்னா, ஈவன் இஃப் யூ டூ நாட் யூஸ் ஒரு பர்டிகுலர் ஃபெசிலிட்டி ஒரு அம்யூனிட்டி, இப்போ ஜிம் நீங்கள் யூஸ் பண்ணல பட் ஜிம்மில் வந்து மெஷின்ஸ் எக்யூப்மெண்ட் புதுசாக வாங்கணும்னா யூ ஆர் லயபிள் டு பே ஃபார் இட் ஆஸ் பர் தி ஆக்ட். கண்டிப்பா, அண்ட் இட் கேன் பி லீகலி சேலஞ்ச். நீங்க பே பண்ணலனா தே கேன் கோ லீகலி டு கோர்ட் அண்ட் ஆல்சோ கரெக்ட் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் யூ ஃபார் வாட் எவர் பேமெண்ட் யூ ஹவ் நாட் டன் ஃபார் ஹவ் எவர் லாங். So please don't do this. If you are a owner or a tenant of a particular building, if it's a capital expense, please make sure that the owner pays. Day-to-day expense, running expenses tenant pay பண்ணலாம், but capital expense பொறுத்த வரைக்கும் owner தான் pay பண்ணணும். And please pay it because Tamil Nadu definitely deserves more well kept beautiful buildings. So another interesting thing about this maintenance is all legal charges. இப்போ நீங்கள் ஒரு சொசைட்டியில் இருக்கீங்க, அந்த சொசைட்டியில் வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், சொசைட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஆனுவலாக ரெக்கார்ட்ஸ் கண்டக்ட் பண்ணணும், AGM கண்டக்ட் பண்ணணும், மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த எல்லா காஸ்ட்ஸும் வந்து have to be recovered from all the tenants proportionately. கிளியராக இருக்குது, all profit and all loss of the association is shared by members according to undivided interest கிளியராக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து I wanted to keep it short. நிறைய என்ன விஷயம் இருக்குது எனக்கும் சொல்கிறதுக்கு, and I'm sure
அதே மாதிரி உங்களுக்கும் நிறைய கேள்விங்க questions இருக்கும். Please put them down in the comments below and I will try to answer them with the best of my ability, and if I am not, I will get one of my friends who's a lawyer to answer it. So thank you guys so much for watching. இது வரைக்கும் பார்த்திருக்கீங்கன்னா till the end, it really means a lot of your support. Please press the like button if you have not liked the video yet. Please share it. இந்த மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும்போது இந்த வீடியோ கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. It will help clarify things for them. And also subscribe to the channel if you like what you saw, as well as if you're interested in regular real estate content. This is Yasir Rahman here. I will see you in the next video.